மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரைசாமி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். இன்று அவரிடம் கதைப்போம், வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சார், ஒரு அரசியல் பரபரப்புல திமுக கூட்டணியுடைய கட்சி தலைவர் அயல்நாடு சென்றிருக்கக்கூடிய ஒரு சூழல், விசிகாவினுடைய மகளிர் மாநாடு, மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட இணைந்து கொள்ளலாம், அவங்களே நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வரவேற்பு என்பது எதை மையப்படுத்துது சார்? இல்ல, சொன்னவர் யாருன்னு சொல்லுங்க. சொன்னவர் விசிகாவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். சரி சரி. இல்ல, எப்படி திடீர்னு போதி மரத்துக்கு அடியில புத்தருக்கு நாணவதியம் ஏற்பட்ட மாதிரி இவருக்கு திடீர்னு ஏதோ நாணவதி ஏற்பட்டுருச்சா? தமிழக முதலமைச்சர் அமெரிக்கா சென்றவுடன், இல்ல என்.டி. ராமராவ் அமெரிக்கா போனதப்ப பாஸ்கர் ராவுக்கு ஏற்பட்ட நாணவதியமா இது? அப்படின்லாம் இவரை நான் கேள்வி கேட்க விரும்பல. ஏன்னா இவருடைய மது ஒழிப்பு போராட்டம் என்பதே ஒரு ஏமாற்று வேலை, ஒரு பித்தலாட்ட அரசியல், ஒரு மதி மயக்குகின்ற செயல், மக்களை திசை திருப்புகின்ற செயல். அதுதான். மது ஒழிப்புக்கும் திருமாவளவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து மது ஒழிப்புக்காக போராடினார்? எவ்வளவு போராட்டங்களை இவர் நடத்தி இருக்கிறார்? இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு சட்டமன்ற கூட்டத்திலாவது மது ஒழிப்பை பற்றி வலியுறுத்தி இருக்கிறார்களா? எங்காவது ஆளுகின்ற அரசுக்கு இவர்கள் நெருக்கடி கொடுத்திருக்கிறார்களா? இல்லை. கள்ளக்குறிச்சியிலே கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேல் விஷச்சாராயம் அருந்தி மரணமடைந்தார்கள். மரணமடைந்தவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயை இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு நிவாரணமாக கொடுத்தது. அதை பற்றி சமூக வலைதளங்களில் மக்கள் எந்த அளவுக்கு இந்த அரசை கிண்டல் அடித்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு இந்த அரசை கேலி செய்திருக்கிறார்கள். அந்த 10 லட்சம் ரூபாய் எப்படி ஒரு பேசு பொருளானது என்றெல்லாம் பல ஊடகங்களில் இன்றைக்கும் கூட சமூக வலைதளங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மது ஒழிப்புக்கு எதிராக, மது ஒழிப்பதற்காக, மதுவை ஒழிப்பதற்காக யாருக்கு அழைப்பு விடுக்கிறார்? அதிமுகவிற்கா? அதிமுக மதுவை ஒழிக்குமா? டாஸ்மாக் என்கின்ற நிறுவனத்தையே அமைத்ததே அதிமுக ஆட்சியில் தானே, ஜெயலலிதா ஆட்சியில் தானே. கருணாநிதி ஆட்சியில் மதுக்கடைகளை தனியாருக்கு ஏலம் விட்டார்கள். தனியாருக்கு ஏலம் விட்டதை நாட்டுடைமையாக்கி மதுபானம் விற்பதை அரசனுடைய தொழிலாக மாற்றியதே ஜெயலலிதா தானே, அதிமுக தானே. இவங்க மதுவை ஒழிப்பதற்காக போராடுவான்னு சொன்னா இதை எப்படி நம்ப முடியுமா? கேட்பவன் அறிவில்லாதவனாக இருந்தால், புத்தி இல்லாதவனாக இருந்தால் கேழ்வரையில் நெய் வடிகிறது என்ற கதை தானே இது. இன்னும் கூட ஒரு பழம். அது உண்மைதான். இப்போ இந்த நேரத்துல அவரு இந்த அறைகோல் விடுப்பது என்பது திமுகவுடைய கூட்டணி உடைகிறது என்பதற்கான அச்சாரமாக இருக்குமா? திமுகவுடைய கூட்டணி உடையலாம், உடையாமலும் போகலாம். அரசியலில் எதுவும் நடக்கலாம் இல்லையா? உத்தரப்பிரதேசல மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் கூட்டணி வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தமா? மச்சாங்கல்ல எதிரும் புதிருமாக இருந்து அவர்கள் கூட்டணி வைத்தார்கள். 1977 ஆண்டு இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்திய பொழுது, 76 என்று நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால், இந்திரா காந்தி, ஐ வில் கிரஷ் டிஎம்கே வித் ஆல் த ஃபோர்சஸ் அண்டர் மை கமாண்ட், என்னுடைய சகல அதிகாரிகளின் அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவை நசுக்குவேன் என்று திருவனந்தபுரம் விமான நிலையத்திலே கொக்கரித்தார். திமுக ஆட்சி அப்பொழுது கலைக்கப்பட்டு விடுமா என்ற சூழ்நிலையில் கோவையில் நடைபெற்ற மாநாட்டில் திமுகவுடைய பேச்சாளர் நன்னிலம் நடராஜன், இங்கே கலைத்து விடுவாரா பிரதமர் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கலைக்க மாட்டார். காரணம், ஏற்கனவே அவர் 2-3 முறை கலைத்து அவருடைய வேதனையை அனுபவித்திருக்கிறார் என்று பச்சையாக திமுகவுடைய பேச்சாளர் நன்னிலம் நடராஜன் பேசினார். இவற்றிற்கு பிறகு 1980 ஆண்டில்
நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பாத கூட்டணியை அமைத்ததையும் தமிழக அரசியல் பார்த்திருக்கிறது. ஆக கூட்டணி இருக்குமா, மாறுமா, மாறாதா? மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். ஆனாலும் அதிமுகவை மது ஒழிப்பு போராட்டத்திற்கு அழைப்பதன் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியே போய்விடுமோ என்று ஒரு அச்சத்தை திமுகவிற்கு ஏற்படுத்தலாம். ஏற்கனவே திமுக அரசு மக்கள் விரோத அரசு என்பது இன்றைக்கு மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போய் நிற்கிறது. ஒரே நாளில் 6 கொலைகள் நடக்கின்ற அளவுக்கு தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் இந்த திமுக அரசு தோல்வி அடைந்து விட்டது என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2026 ஆண்டு தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் இந்த கூட்டணி அப்படியே இருக்க வேண்டும் என்று திமுக எதிர்பார்ப்பது இயல்பு. ஒன்று, திருமாவளவன் அதிமுகவிற்கு கூட்டணிக்கு போவதற்காக, அதிமுக கூட்டணியில் இணைவதற்காக மது ஒழிப்பு மாநாடு என்கின்ற பெயரில் அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்திருக்கலாம். அல்லது அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்ததன் மூலம் திமுகவிற்கு நெருக்கடி கொடுத்து அந்த கூட்டணியில் இன்னும் பல எம்எல்ஏ சீட்டுகளை அதிகமாக பேரம் பேசலாம். அல்லது ஏற்கனவே போன தேர்தலில் சீட்டையும் வாங்கினார்கள், நோட்டையும் வாங்கினார்கள் என்று சொல்லப்பட்டது. ஒன்று சீட்டை அதிகமாக வாங்கலாம் அல்லது நோட்டை அதிகமாக வாங்கலாம். அப்படிப்பட்ட பேரத்தை திமுகவிடம் பேசுவதற்காக கூட இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சித்து விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறார் திருமாவளவன் என்றுதான் என்ன தோன்றுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜாதி கட்சியா அல்லது பொதுவான கட்சியா சார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்பட்டமான ஜாதி கட்சி. இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்ல சார், இந்த மாநாட்டுக்கு அவர் அழைப்பு எடுக்கத்துல இன்னொரு செய்தியை சொல்றாரு. ஜாதி மற்றும் மதம் சாராத எல்லா கட்சியும் இங்க எங்களுடைய மாநாட்டுக்கு வரலான்றாரு. அப்ப அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர், எந்த அமைப்பை சேர்ந்தவர்ன்றத ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல சார்? ஜாதி சாராத மதம் சாராத எந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு? திமுகவில் இருக்கின்ற KN நேருவும் சாத்தூர் ராமச்சந்திரனும் தெலுங்கர்கள் நடத்திய மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்களா இல்லையா? திமுகவுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் யாதவர்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டாரா இல்லையா? அப்ப அந்த கட்சி ஜாதி சாராம இருக்கா? அதிமுகவில் இருக்கின்ற அமைச்சர்கள் பிரமலை கல்லர்களுக்கு கல்வியிலே பிரச்சனை வருகிறது, அவர்களுக்கான அமைக்கப்பட்ட அந்த கல்விக்கூடங்களை மூடுவிழா நடத்த திமுக அரசு தீர்மானித்திருக்கிறது என்று சொன்னவுடன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவாக இருந்தாலும் சரி, அல்லது OPS தலைமையில் இருக்கின்ற அதிமுகவாக இருந்தாலும் சரி, அதிலே இருக்கின்ற அந்த முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் உண்ணாவிரதம் நடத்தினார்களா இல்லையா? அப்ப அவங்களுக்குள்ள ஜாதி உணர்வு இல்லையா? அது அந்த கல்வி முறையை மாற்றக்கூடாது, அந்த பிரமலை கல்லர்களுக்கான சலுகை தொடர வேண்டும் என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. அவர்களுக்கான அந்த சீர்திருத்த பள்ளிகள் தொடரட்டும், அவர்கள் கல்வி பயிலட்டும், அதற்காக அவர்கள் போராடட்டும், அதை நாம் வரவேற்கிறோம். ஆனால் அந்த போராட்டத்தையும் நடத்திவிட்டு அவர்களெல்லாம் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்வது எப்படி இருக்கிறது? திருமாவளவன் தலித் சமூக விடுதலை பற்றித்தான் அதிகம் பேசியிருக்கிறார். திருமாவளவன் நாடக காதலுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். அப்ப என்ன பேசினார்? சரக்கு இருக்கிறது, மிடுக்கு இருக்கிறது, அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த இளைஞர்களுக்கு இருக்கிறது என்று பேசிய திருமாவளவன் எப்படி ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவராக இருக்க முடியும்? திருமாவளவன் அப்பட்டமான ஜாதி தலைவர். அவருடைய ஜாதியை தவிர வேறு எந்த ஜாதிக்காக அவர் போராடி இருக்கிறார்? யாராவது சொல்ல முடியுமா? இங்கே ஜாதி உணர்வில்லாத எந்த கட்சிகளும் கிடையாது, எந்த தலைவர்களும் கிடையாது. எங்கே யாராவது ஒருவர் இருந்திருக்கலாம், இருவர் இருந்திருக்கலாம். ஆனால் அனைத்து கட்சிகளுக்குள்ளும் ஜாதி அடிப்படையிலே பல கோஷ்டிகள் இருக்கிறது. உண்டா இல்லையா? சரிங்க சார். இப்போ எடப்பாடி பழனிசாமி
இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இப்ப கடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரக்கூடிய தேர்தல்ல நம்முடைய அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியா நான் அமையும், அது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய வியூகத்தினுடைய விளைவா இன்னைக்கு வந்து விசிகா தன்னை வந்து ஆட்படுத்திக்குதான்ற ஒரு கேள்வி எழுது இல்ல சார்? இல்ல, அதாவது விசிகா அதிமுகவோட கூட்டணி வைக்குமா வைக்காதா? வைக்கலாம், வைக்காமலும் போகலாம். வைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஒரு பக்கம். இந்த ஒரு திரைப்படத்துல கமலஹாசன் பாடின மாதிரி, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. 2021 தேர்தல மெகா இப்ப நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. கடைசியா ஒரு துக்கடா கூட்டணி கூட அமைக்க முடியல. எடப்பாடி பழனிசாமி நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை. இல்ல சார், அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து முதல் கட்டமா விசிகாவை வந்து அவங்க அசைச்சு பார்த்திருக்காங்களோன்ற எண்ணத்தோடு இல்லையா சார்? சரி, அப்ப நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் 2026 ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி அமைக்கும், அவர்கள் ஒரு மெகா கூட்டணி அமைப்பது உண்மையாக இருந்தால், இவர்கள் கள்ளக்குறிச்சியில நடத்துகின்ற மது ஒழிப்பு மாநாடு போலியான மாநாடு. அது உண்மைதானே சார்? நீங்க முதல்ல அதுக்கான பதில் சொல்லிட்டீங்க. மது விலக்கு மாநாடு விசிகா போடுறதுன்றதே ஒரு போலியா நாடகதான்றத உங்களுடைய இந்த செய்தியினுடைய தொடக்கத்திலேயே நீங்க சொல்லிட்டீங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா இவங்க அப்படிதான் மாநாடு நடத்துறாங்கன்னா, முதல் ஆண்டே இந்த திமுக ஆட்சி அமைந்த முதல் ஆண்டே நடத்தியிருந்தாங்கன்னா மக்கள் நம்பியிருப்பாங்க. இப்ப முடிகிற நேரத்துல நடத்துதுன்றது மக்களை வந்து ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு நாடகன்றது உங்க வாயிலா அது தெரியுது. இப்போ விசிகா வந்துச்சுன்னா அதனுடைய சட்டமன்றத்தில் குறைந்தபட்சம் விசிகாவுடைய சட்டமன்றத்தில் குறைந்தபட்சம் விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்களா? இல்ல சட்டமன்றத்துல விசிகாவுடைய உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் கேள்வி எழுப்ப. நான் என்ன கேட்கிறேன், ஜெயலலிதா ஆட்சி நடந்த பொழுது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையை சேர்ந்த சசி பெருமாள் என்கின்ற ஒரு சாராய ஒழிப்பு போராடி, ஏதோ தென் மாவட்டத்தின் ஒரு பகுதி, அந்த ஊரின் பெயர் எனக்கு நினைவில்லை, அதாவது போராட்டம் நடத்துகின்ற பொழுது எதிர்பாராதமாக மரணம் அடைந்து விட்டார். அவருடைய மரணத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுச்சி, மதுவுக்கு எதிராக, போதைப் பொருளுக்கு எதிராக சேலம் மாவட்டமே ஸ்தம்பித்து போயிருந்தது. சசி பெருமாள் இறுதி ஊர்வலத்தில் இங்க வந்து மிகப்பெரிய நாடகம் ஆடினார்கள். மக்கள் நல கூட்டணியின் வைத்திருந்த யாராரு? இதே திருமாவளவன், வைகோ, ஜவாஹிருல்லா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க எல்லாம் மிகப்பெரிய அளவில் மதுவுக்கு எதிராக போராடுவதாக நாடகம் ஆடினார்கள். நான் இன்னும் கூட குறை சொல்ல விரும்பவில்லை. வைகோ அவருடைய தாயார் கலிங்கப்பட்டியிலே வயதான காலத்திலும் நாற்காலி எடுத்து போட்டு கொண்டு வந்து வீதியிலே அமர்ந்து போராட்டம் நடத்தினார்கள், மதுபான கடைகளை மூட வேண்டும். இவர்களுக்கு உண்மையிலேயே மதுவை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்திருந்தால் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி இருக்க வேண்டும். அந்த போராட்டம் வெற்றி பெறுகிறதா தோல்வி அடைகிறதா என்பது பிரச்சனை அல்ல. போராட்டம் தோற்கலாம், ஆனால் தொடர்ந்து அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கணும். இல்லை, நடத்தியிருந்தால் இவர்கள் மதுவுக்கு எதிரான போராளிகள், இவர்கள் மதுவை ஒழிக்க துடிப்பவர்கள். மரக்காணத்தில் நடந்தது விஷச்சாராய மரணம், அடுத்த ஓராண்டிற்குள் கள்ளக்குறிச்சியில் நடந்தது. மரக்காணத்தில் நடந்த பொழுதாவது மது ஒழிப்பு போராட்டத்தை இதே திருமாவளவன் நடத்தியிருக்கலாம், அப்பொழுது நடத்தவில்லை. கள்ளக்குறிச்சியில் நடந்த பொழுது அதே வேகத்தில் மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்தியிருக்கலாம். மது ஒழிப்பு போராட்டத்தை கள்ளக்குறிச்சியிலே நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அங்கே இருக்கின்ற தலித் சமூக மக்கள் இவர்களை நிராகரிக்க தயாராகிவிட்டார்கள். அந்த தலித் சமூக மக்களை சமரசம் செய்வதற்காக கள்ளக்குறிச்சி தேர்வு செய்திருக்கிறார். மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சென்னை தலைமைச் செயலகத்தின் முன்பு இவர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தலாமே. அமைச்சர்களை முற்றுகையிடுங்கள். அந்த சாராய விற்பனை துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிறாரே அமைச்சர் முத்துசாமி, அவருடைய அலுவலகத்தில் முன்னால் முன்பு போய் போராடுங்கள். போராடலாமே. அப்ப அதிமுக கூப்பிடுங்க, சீமானை கூப்பிடுங்க, இன்னும் எத்தனை ஜனநாயக சக்திகள் இருக்கிறதோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க.
அதை விட்டு கள்ளக்குறிச்சியில போய் எதுக்கு? பாம்பும் சாகாமல் பாம்பை அடிக்கின்ற தடியும் உடையாமல் நடிக்கின்ற கலையில் கைதேர்ந்தவர் திருமாவளவன். அதான உண்மை சார். இப்போ இப்போ சமீபத்துல நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்துல இந்தியாவில வந்து குறிப்பா தமிழ்நாட்டுல மதுவிலக்கு ஏற்படுத்த மத்திய அரசு வலியுறுத்தணும்னு கேட்டாரு. அப்ப இருந்த அங்க இருந்த நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெளிவா சொன்னாங்க, இது இங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, நீங்க போய் உங்க மாநில அரசு கிட்ட வலியுறுத்துங்கன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அவங்க சொன்னதுனால இவரு இங்க மாநிலத்தை வந்து பாடுறாரோ? இல்ல, அப்ப போராடினாங்க. நீங்க வந்து தலைமைச் செயலகத்துக்கு முன்னால போராடுங்க, முதலமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிடுங்க. சும்மா போய் மாநாடு நடத்திட்டா போதுமா? கள்ளக்குறிச்சியில கூட்டம் போட்டு யாரும் சாராயம் குடிக்காதீங்கன்னு எல்லாம் குடிக்காம விட்டுருவாங்களா? யாரும் சாராயம் விற்காதீங்கன்னு விற்காம விட்டுருவாங்களா? மதுக்கடைகளுக்கு பூட்டு போட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் சிறையிலே வாடிய பொழுது அந்த போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தியும் கூட இன்று வரை மது ஒழிப்பு போராட்டத்தில் பாமக கூட வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் அந்த கொள்கையில் உறுதியா இருக்காங்க, தொடர்ந்து போராடுறாங்க. இன்று வரை அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அதுல சமரசம் இல்லாம போராடுறாரு யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் கூட்டணியில் இருந்தாலும் இல்லை என்றாலும், எந்த கூட்டணியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் தொடர்ந்து அதற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆயிரக்கணக்கான கடைகளையும் மூடி இருக்காங்க சார், ஆட்சியிலாம் கூட. நீதிமன்றத்துல வழக்கு போட்டு மூடி இருக்காங்க. ஒரு வக்கீலா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆயிரக்கணக்கான கடைகளை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இந்தியா முழுசு மூடி இருக்காங்க. இத்தனைக்கும் இவர் திருமாவளவன் MABL பட்டம் பெற்ற வக்கீல். இவர் எத்தனை வழக்க போட்டார்? இன்றைக்கு அந்த தாழ்த்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் பிரச்சனை வந்த பொழுது மட்டும் இவர் சீராய் மனு போடுகிறார், அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிராக. ஆக மிகப்பெரிய ஜாதி வெறி யார் இருக்கு? திருமாவளவன் தான் இருக்கு. அந்த பட்டியல் சமூகத்திற்குள்ளேயே உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு கூட இவருக்கு மனம் இல்லை. பட்டியல் சமூகத்தில் ஒரு சமூகத்திற்கு உள்ஒதுக்கீடு கிடைப்பது கூட இவருக்கு வந்து மிகவும் தவறாக தெரிகிறது. அப்ப இவங்களுடைய சித்தாந்தம் என்ன? இவர்களுடைய கோட்பாடு என்ன? அம்பேத்கருடைய கோட்பாட்டில் இவர்கள் சரியாக இருக்கிறார்களா? சமூக நீதியை இவர்கள் காப்பாற்றுகிறார்களா, சாய்க்கிறார்களா? அடுத்து இதை பற்றி தான் நான் பேச வேண்டியது. திருமாவளவன் பெரியாரின் சமூக நீதியை சாய்த்தாரா, காப்பாற்றினார்? இதை பற்றி தான் நாம் பேச வேண்டியது. இவங்க சாராயத்தை ஒழிக்கிறோம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட செல்வாக்கை இழந்து விட்டார். அதிமுகவில் அவருடன் இருக்கின்ற தலைவர்களே இன்றைக்கு அவரை நம்புவதற்கு தயாராக இல்லை. அதனால அவங்க கட்சியில இருக்கிறவங்கள தக்க வச்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அந்த நெருக்கடி. அதனால அவர் திருமாவளவனே அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். திருமாவளவன் ஏதோ அட்லாண்டிக் பெருங்கடலே கட்டி ஆளுகின்ற மிகப்பெரிய தலைவரை போலவும், அவர் இல்லைன்னா தமிழ்நாடு அரசியலே இல்லை என்பதை போலவும் ஒரு தோற்றத்தை அதிமுகவை இன்னைக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய அதிகார மையத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அதிமுகவில் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்றைக்கு திருமாவளவன் அதிமுகவிற்கு எதிர்காலத்தில் கூட்டணிக்கு வந்து விடுவார். அவர் வந்தால் விஜய் வருவார், விஜய் வந்தால் சீமான் வருவார், சீமான் வந்தால் குப்பன் வருவார், குப்பன் வந்தால் சுப்பன் வருவார். எல்லாரும் கூட்டணிக்கு வந்துருவாங்க. திரும்ப அதிமுக ஆட்சியை பிடித்து அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த நாடகம் எல்லாமே. இது திருமாவளவனும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து நடத்துகின்ற நாடகம். சார், நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் டாக்டர் ராமதாஸ் என்கின்ற ஒரு தலைவர் இல்லாமல் மது ஒழிப்பு போராட்டம் நிறைவு பெறுமா? அவர் இல்லாமல் மது ஒழிப்பு போராட்ட வரலாற்றை எழுத முடியுமா? அவர் இல்லாத ஒரு மது ஒழிப்பு போராட்டத்தை அவர்கள் நடத்தி வெற்றி காண முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகின்ற மது ஒழிப்பு மாநாட்டை திமுக அங்கீகரிக்குமா? அவர்கள் கூட்டணியில் இருக்கிறது. இன்னொரு முக்கியமான கேள்வியை நான் எழுப்ப விரும்புறேன் உங்களுக்கு. என்னன்னு கேட்டா, ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த வேண்டும். அதாவது சர்வே. எந்த சமூகம் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருக்கிறது,
ஒரு குறிப்பிட்ட சில காரணிகளுக்கு புள்ளி விவரங்களை தயாரிப்பது. அதை நடத்த சொன்னால் இவர்கள் இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பலர் பேசி இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே இருக்கிறது. இவர்கள் மத்திய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை இந்தியாவெங்கும் நடத்த சொல்வதை விட்டுவிட்டு இவர்கள் ஏன் தமிழ்நாடு அரசை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று மேதாவித்தனமாக பேசுவதாக நினைத்து கொண்டு முட்டாள்தனமான கேள்விகளை அள்ளி வீசியவர்கள் இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர்கள். அவர்களிடத்தில் நான் இப்ப என்ன கேட்கிறேன், திருமாவளவனுடைய இந்த கூற்றுக்கு நான் வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்கள் திமுக கூட்டணியிலே இருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட திமுக கூட்டணி வெற்றி பெற்றதுக்கே நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம் என்று ஆளுக்கு தம்பட்டம் அடித்துக் கொண்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்றால் திமுக ஆட்சி இல்லை என்று ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு பிரம பிரயத்தனம் செய்த இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவருடைய கூட்டணியிலே இருக்கின்ற திமுக அரசை வலியுறுத்தி ஒரே நாளில் அனைத்து டாஸ்மாக் கடைகளை மூடியிருக்கலாம், அதை விடுத்து விட்டு கள்ளக்குறிச்சியிலே போய் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் என்றால் இது ஏமாற்று வேலையா, பித்தலாட்டமா, அல்லது மக்களை மயக்குகின்றன? நான் நினைக்கிறேன், அதாவது ஒருவேளை இவர்கள் கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது, அரசு விற்கின்ற சாராயம் மட்டும் இருக்கலாம் என்பதற்காக கள்ளக்குறிச்சியிலே போராட்டம் நடத்துகிறார். அரசு விற்கின்ற சாராயம் ஆயில் வளர்க்கும் அமிர்தமா? விஷச்சாராயம் மட்டும்தான் மனிதனுடைய ஆயுளை குறைக்கிறதா, மனிதனுடைய ஆயுளை இல்லாமல் செய்கிறதா? இந்த கேள்வி ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் பலமுறை எழுப்பியிருக்கிறார். எரிகின்ற கொல்லியில எந்த கொல்லி சார் நல்ல கொல்லி? கிராமத்துல கேட்பாங்கல்ல. பதில் சொல்லாரா திருமாவளவன்? சரி, இந்த மாநாட்டுக்கு நீங்க யார் யார் அழைச்சிருக்கிறீங்க? இந்த மாநாட்டினுடைய முக்கிய தீர்மானம் என்ன நீங்க போட போறீங்க? சரி, ஒருவேளை அதிமுக இந்த மாநாட்டிலே கலந்து கொள்கிறது, கலந்து கொள்கிறார்களா இல்லையா நமக்கு தெரியாது. அக்டோபர் 2ஆம் தேதி இவர்கள் நடத்துகின்ற மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக கலந்து கொள்கிறது, அவர்கள் சார்பிலே பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள் என்று கூட வைத்துக் கொள்ளும். இவர்கள் ஏன் டாஸ்மாக் மதுபான நிறுவனத்தை ஜெயலலிதா திறந்தார் என்று அதற்கான தன்னிலை விளக்கத்தை அதிமுக கொடுக்குமா? ஒருவேளை இனி அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது, அது வேறு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நாளே முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என்று அறிவிப்பார்களா? அறிவிப்பார்கள். ஏனென்றால் ஸ்டாலின் அப்படித்தான் அறிவித்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு. இன்னும் அவருக்கு பேனாவே கிடைக்கவில்லை, பேனாவை தேடிக்கொண்டிருக்கிறார். இவர்களும் அப்படி சொல்லிவிட்டு காற்றிலே பறக்க விட்டு விடுவார்களா? அதற்கான உத்தரவாதத்தை அதிமுகவில் அந்த மது ஒழிப்பு போராட்டத்தில் கலந்து கொள்வர்கள் கையெழுத்து போட்டு கொடுப்பார்களா? போட்டு கொடுப்பாங்களா? திருமாவளவனால வாங்க முடியுமா? குறைந்தபட்சம் திருமாவளவன் கையெழுத்து போடுவாரா? நாங்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் உடனடியாக மதுபான கடைகளை மூடவில்லை என்றால் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவோம், நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வோம், எழுதி கையெழுத்து போட்டு கொடுப்பாரா திருமாவளவன்? இவர்கள் மது ஒழிப்பு போராட்டம் என்று சொல்வதே மிகப்பெரிய மோசடி. நன்றி சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கிய மிக்க நன்றி. இந்த மாநாடு மதுவிலக்குக்கான உண்மையான மாநாடா அல்லது புது கூட்டணிக்கான அச்சாரமா என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.